வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பெரும் வீழ்ச்சியை தங்கத்தோட விலை மட்டுமில்லாமல் வெள்ளியோட விலையும் சந்திச்சிருக்கு. தங்கத்தோட விலையோட வெள்ளியோட விலை 3 மடங்கு அதிகமாக செஞ்சிருக்கு. இதற்கான காரணம் என்ன, மேலும் எந்த அளவுக்கு சரியுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை 1 கிராம் 164 காணப்பட்டது. ஒரே நாளில் 3 ரூபாய் விலை சரிஞ்சு 161 8 கிராம் நம்மளுக்கு 1312 காணப்பட்டது. 24 ரூபாய் விலை சரிவோட 1288 ரூபாவாக இருக்குது. இந்த கடுமையான சரிவு மேலும் தொடர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. வெள்ளியோட விலை மேற்கொண்டு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா 2000, சரிவுன்னு பார்க்குறப்போ 4000 4500 வரைக்கும் அதிகபட்சமாக சரியறதுக்கான வாய்ப்புகள் 88% இருக்குது. இதே வேலை நம்ம அடுத்து 24 கேரட் தங்கத்தோட விலையை பார்க்கலாம். 1 கிராம் 11,946 காணப்பட்டது. ஒரே நாளில் 120 ரூபாய் கிராமுக்கு இந்த பெரும் வீழ்ச்சியோட 1 கிராம் 11,826 8 கிராம் 95,568 காணப்பட்டது. 960 ரூபாய் விலை சரிஞ்சு ஒரே நாளில் 95,000 டக்குன்னு 94,608 ரூபாவாக காணப்படுது. இது மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ணல. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இது மேற்கொண்டு நம்மளுக்கு ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிகபட்சமாக 1500, சரிவுன்னு பார்க்குறப்போ 3500 வரைக்கும் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கவில்லை. அடுத்து 22 கேரட் தங்கத்தோட விலையை பார்க்கலாம். 1 கிராம் 10,950 காணப்பட்டது. 110 ரூபாய் விலை சரிவோட 10,840 காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 8 கிராம் 87,600 ரூபாவாக காணப்பட்டது. 880 ரூபாய் விலை சரிவோட 86,720 ரூபாயாக காணப்படுது. டக்குன்னு ஒரே நாளில் 87,000 86,000 வந்திருக்கவில்லை. இது மேற்கொண்டு ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 800 ஆகும். சரிவுன்னு பார்க்குறப்ப அதிகபட்சம் 2,500 2,800 900 வரைக்கும் சரியறதுக்கான வாய்ப்புகள் 88% இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரிடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரிடிக்ஷனுக்கு அவங்க கொடுக்குற ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையை சொல்கிறாங்க. தங்கத்தோட விலையானது ஒரு அளவை தாண்டி உயர்ந்தனால மேலும் இந்த சரிவுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படல. பல்வேறு முதலீட்டாளர்கள் தங்கத்தில் முதலீடு செஞ்சவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதிகமாக லாபம் வருது அப்படிங்கிற காரணத்துக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தை சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி தங்கத்தை சேல் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறுகிய காலத்தில் சப்போஸ் நீங்கள் போன வருஷத்தில் வாங்கியிருந்தீங்கன்னா 50,000க்கு வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ தங்கத்தோட விலை சவரனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 87,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த லாபத்துக்காக அவங்க சேல் பண்ணுறாங்க. மீண்டும் வந்து கொஞ்ச நாள் கழித்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இதன் காரணமாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேற்கொண்டு சரியாக வாய்ப்புகள் இருக்குது. அதே சூழலில் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து அமெரிக்க டாலரின் மதிப்பு வந்து அவ்வப்போது சரிவுகளை சந்திக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு. இது மட்டும் இல்லாமல் பங்குச்சந்தைகள், இந்திய அமெரிக்க பங்குச்சந்தைகள் மீண்டும் அதிரடியான ஏற்றங்களை பெற ஆரம்பிச்சிச்சு. இப்படி பங்குச்சந்தைகள் ஏற்றம் அடைகிறப்போ என்னாங்கன்னா இந்த பங்குச்சந்தைகளை சார்ந்து பங்குச்சந்தைகளில் முதலீடுகள் அதிகமாகும். இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையானது சரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும்.